மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவி தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவர்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் சென்சார் பிரச்சனை தொடர்பான வழக்கு இன்றைக்கு சென்னை ஹைகோர்ட்டில் வந்தது. 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி அரை மணி நேரத்தில் முடிச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கே நான் தீர்ப்பு சொல்லியிருப்பேன், நீ அரை மணி நேரத்தில் முடிக்காதனால தீர்ப்பை தேதியே குறிப்பிடாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. கோர்ட்டில் என்ன சார் நடந்தது? 2 தரப்பு வாதங்கள், அதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு விஜய் தரப்பு வழக்கறிஞர் அது அன்னைக்கு ஆஜரானார்ல, சதீஷ் பராசுரன், அவர் தான் இன்றைக்கும் ஆஜரானார். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது 14 கட்ஸ் சென்சார் போர்டில் முதல் தணிக்கையில் பார்த்துட்டு கொடுத்துட்டாங்க. கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது, அதனால் இந்த 14 காட்சிகளை நீக்கிருங்கன்னு சொன்னாங்க. அது இல்லாமல் சில காட்சிகளை மியூட் பண்ண சொன்னாங்க, அதாவது மௌனப்படுத்த சொன்னாங்க. அதை நாங்கள் பண்ணிடுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க சொன்ன 14 காட்சிகளை நீக்கிட்டோம். அவங்க எங்கெங்கே மியூட் பண்ண சொன்னாங்களோ அதெல்லாம் நாங்கள் மியூட் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த ஃப்ரெஷ் கண்டென்ட்டு சென்சார் போர்டு சொன்ன நிபந்தனைகளை செஞ்சதுக்கப்புறம் உள்ள கண்டென்ட் சென்சார் போர்டுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க யூஏ சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யூஏ சர்டிஃபிகேட் எங்களுக்கு வராமலே இருந்துச்சு. சென்சார் போர்டை அணுகி சர்டிஃபிகேட் எப்போ கிடைக்கும்னு கேட்கும்போது வந்துரும்னு சொன்னாங்களே தவிர, அது சென்சார் போர்டு திடீர்னு பார்த்திங்கன்னா 5ஆம் தேதி எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ரிவைசிங் கமிட்டிக்கு நாங்கள் படத்தை அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு மெயில் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க சொன்ன கட்ஸு 14 கட்ஸு, அப்புறம் சொன்ன இடத்துலலாம் மியூட் பண்ணியாச்சு. அவங்க சொன்ன நிபந்தனைகளை எல்லாமே நாங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது அதுக்கு மேலே இந்த படத்தை தடை பண்ணுறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க? அவங்களுடைய நிபந்தனைகள் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஓகேன்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி காட்சி இருக்குன்னு மறுபடியும் சொல்லி ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அப்படி அனுப்பக்கூடாது. இந்த மாதிரி முதல் தணிக்கையில் கொடுக்குறேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க 2 நாளைக்குள்ளே சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர், அதாவது இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு சென்சார் ஆஃபீஸர் இருப்பார். அந்த சென்சார் ஆஃபீஸர் கீழே ஒரு 4 மெம்பர் பார்ப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா முதல் கட்ட தணிக்கைன்னு சொல்லுவாங்க. அந்த முதல் கட்ட தணிக்கையில் இருக்கிற 4 மெம்பர்ஸு சென்சார் போர்டு ஆஃபீஸர் எல்லாமே ஒத்த கருத்தில் தான் கையெழுத்து போடுவாங்க. ஒரே ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணால் பொதுவாக அந்த மெம்பரை நாங்கள் 3 பேர் அந்த ஆஃபீஸர்லாம் சேர்ந்து கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம், எங்களுடைய கருத்துக்கு கொண்டு வரதுக்கு பார்ப்போம். அவங்கள எடுத்து சொல்லுவோம், இது இப்படி இல்லையே, இது சரியாக தானே இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி தெரியலையே, அந்த காரணத்தினால வச்சிருக்க மாதிரி தெரியல, இதெல்லாம் சொல்லி அவங்கள புரிய வைப்போம். ஆனால் அதுக்கும் மேலே புரியாமல் சில பேர் இல்லை எனக்கு இது வேணும், எனக்கு இது இருந்தால் தான் கட்சி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு மெம்பர் அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அதை நம்ம ரிவைசிங் கமிட்டிக்கு தான் அனுப்பிச்சாகணும். இதில் என்னென்னா, இது அந்த ரீஜனல் சென்சார் ஆஃபீஸர், டாப் ஆஃபீஸர் இருப்பார் இல்லையா டெல்லியில், அவர் தான் அந்த கடைசி முடிவை எடுப்பார். அவர் எடுக்கிறது தான் கடைசி முடிவாக இருக்கும். அப்படின்னும் போது அந்த மறு தணிக்கைக்கு அனுப்புகிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அதை நாங்கள் மறு தணிக்கை அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தயாரிப்பு நிறுவனத்துடைய 2வது வாதம் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அவங்க ஓடிடி சேனலுக்கு நாங்கள் விற்றுட்டோம் அப்படிங்கிறாங்க. அமேசான் பிரைமுக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் ஏதோ ஸ்க்ரீனிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஓடிடி நிறுவனம் எங்களை பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஓடிடியுடைய விலையை. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய நெருக்கடி எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை உண்டு பண்ணுது. அவங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். நாங்கள் இந்த கேஸு கோர்ட்லாம் அவங்க சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க சொன்ன தேதியில் படத்தை கேட்பாங்க. பலவிதமான சிக்கல்களுக்குள்ளே நாங்கள் இருக்கோம். ஒரு பக்கம் 500 கோடி ரூபா முதலீடு மாட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து இந்த படம் சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கோர்ட்டு அவங்க இதை இந்த 2 பக்க வாதங்களையும் கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நீங்கள் கோர்ட்டை நெருக்கடி கொடுக்க முடியாது. தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து சொல்கிறாங்க, நெருக்கடி கொடுக்க முடியாது. நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் ரிலீஸ் தேதி ஏன் பிளான் பண்ணீங்க? ஒரு 500 கோடி ரூபா முதலீடு போட்டிருக்கோங்கிறதுக்காண்டி உங்களுடைய தேவைகளுக்காண்டி நாங்கள் அவசரமாக வழக்கை விசாரித்து நாங்கள் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் கோர்ட்டுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க, கோர்ட்டுக்கு நீங்கள் நெருக்கடி கொடுக்க முடியாது அப்படிங்கிறது நீதிபதி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு மெம்பர் அப்ஜெக்ஷன் சொல்கிறார், அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சென்சார் போர்டு ஆரம்பத்திலேருந்து. அந்த ஒரு மெம்பர் யாருங்கிறது நீதிபதி சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ்ட்டு, அதாவது அவங்களுடைய சென்சார் போர்டு சார்பாக ஆஜரான வக்கீல்கிட்ட கேட்குறாங்க. அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது தணிக்கையில் இருக்கும்போது அந்த ஒரு மெம்பர் யாருங்கிறது
ரகசியம், கான்ஃபிடென்ஷியல், அதனால் வந்து அதை வெளிப்படையாக வந்து நாங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்ல மறுக்கிறாங்க சென்சார் போர்டு. இதுதான் இன்னைக்கு அவங்களுக்கு சில சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை வெளிப்படுத்தக்கூடாது, பொது வழியில் வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது பொது வழியில் சில விஷயங்களை வெளிப்படுத்துறது வந்து ஆபத்தாக கூட முடியலாம். இப்போ ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ட் பண்ணுறாருன்னும் போது அந்த மெம்பர் யாருன்னு தெரியாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. அந்த மெம்பர் யாருன்னு தெரிஞ்சால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விஜய் வந்து ஒரு அரசியலுக்கு வந்துட்டார், ஒரு பிரபலமான நடிகராக இருக்கார், கடைசி படம் அப்படின்னும் போது அந்த படத்தை தடை செய்கிறது அந்த ஒரு நம்பர் தான் அப்படின்னா அந்த ஒரு நபர் யார் அப்படிங்கிற ஒரு டார்கெட் ஒன்று இருக்கும் இல்லையா? அவரை நோக்கி வந்து சில வார்த்தைகள் வரலாம், அவரை நோக்கி வந்து விஜய் ரசிகர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். சோசியல் மீடியாவில் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க நடிகை, பழைய நடிகை அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது சார். இது வந்து எப்படின்னா சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து பல பேர் இருப்பாங்க. இதில் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார், ரீஜனல் ஆஃபீஸர். பல பேர் சென்சார் போர்டு மெம்பர்ஸாக இருப்பாங்க நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும். அதில் யாரை வந்து 4 பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அந்த சென்சார் போர்டு ரீஜனல் ஆஃபீஸர் மட்டும்தான் முடிவு பண்ணுவார். அவர் மட்டும்தான் அந்த யார் 4 பேர் முடிவு பண்ணுவார். யார் 4 பேர் முடிவு பண்ணி தான் அன்னைக்கு காலையில், இன்றைக்கி 4 மணிக்கு படம் பார்க்குறாங்க சாயந்தரம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் தான் அந்த மெம்பருக்கே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மெம்பருக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி வந்து நாங்கள் படம் பார்க்குறோம், நம்ம படம் பார்க்குறோம், நீங்கள் ஒரு மெம்பராக அந்த படத்துக்கு வரீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த படம் எந்த தியேட்டரில் வந்து ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், எத்தனை மணிக்கு ஸ்க்ரீன் பண்ண போகிறோம், இந்த தகவல் மட்டும்தான் இருக்கும். அந்த படத்தை பற்றின தகவல் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. யார் நடித்த படம், என்ன படம், யார் இயக்குனர், யார் தயாரிப்பாளர், எந்த செய்தியுமே சொல்ல மாட்டாங்க. அந்த ரீஜனல் சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு மட்டும்தான் அந்த செய்திகள்லாம் தெரியும். மற்ற மெம்பர்களுக்கு எல்லாமே இது மறைக்கப்பட்டு தான் இருக்கும். இது எனக்கு நல்லாவே தெரியும். எப்படின்னா எங்கள் அப்பாவே பார்த்தீங்கன்னா 4 வருஷம் சென்சார் போர்டு மெம்பராக இருந்திருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது காலையில் ஒரு 7-8 மணிக்கெலாம் வந்து சென்சார் போர்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வரும், இந்த மாதிரி இத்தனை மணிக்கு படம் பார்க்குறோம், இந்த தியேட்டரில் பார்க்குறோம், அது மட்டும்தான் சொல்லுவாங்க. அது வந்து வரலைன்னு சொன்னதை ஒத்துக்குவோம். நம்மக்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வரோன்னு சொன்னால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரை வந்து குறிச்சிப்பாங்க. அந்த 4 பேர் வருவாங்க. அந்த படம் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன படம்னே தெரியும். இப்படி தான் வந்து சென்சார் போர்டுடைய தகவல்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயங்கள் ஹைலி கான்ஃபிடென்ஷியல், அதனால் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு சென்சார் போர்டுங்கிறது சார் ஒரு மத்திய அரசு நிறுவனமாக இருக்கிறதுனால அவங்களுக்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு யூஏ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க மறுக்கிறாங்க, அப்படி செய்ய முடியாது, கொடுத்துடணும் அப்படின்னு இவங்க வாதம் பண்ணுறாங்க தயாரிப்பு நிறுவனம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, அது கடைசி ஃபைனல் டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை சென்சார் அதிகாரி டெல்லியில் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் அந்த உரிமை உண்டு, அவர் தான் முடிவு எடுக்கணும், அவர் சொன்னால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் படம் பார்க்காமலே அவர் முடிவு எடுக்க முடியுமா? நீங்கள் அதான் கேட்டாங்க, படம் பார்க்காம எப்படி அவர் முடிவு எடுப்பார்? இல்லை, நீங்கள் சரியான கேள்வி தான். அதுக்கு தான் அவங்க ரிவைசிங் கமிட்டி வச்சுருக்காங்க சார். எல்லாத்தையுமே எல்லாருமே நேரடியாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை சார். இப்போ இங்கே ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 சென்சார் போர்டு கமிட்டி இருக்குது. அதில் ஒரு தலைவர் 4 மெம்பர் பார்க்குறாங்க. இவங்க வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இவங்களே அந்த சர்டிஃபிகேட் வழங்குறதுக்கு பரிந்துரை பண்ணுவாங்க. அந்த பரிந்துரை வந்து அந்த டாப் ஆஃபீஸருக்கு, டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸருக்கு போயிட்டு தான் அவர் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது வந்து அந்த சர்டிஃபிகேட்டே வழங்கப்படும். இப்போ இங்கே பிரச்சனை இருக்கணும் போது ஒரு தயாரிப்பாளராக இங்கே வந்து பிரச்சனை இருக்குன்னு சென்சார் போர்டு சொன்னாங்கன்னா இந்த கட்ஸ் எல்லாம் நீக்கணும்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் தயாரிப்பாளர் என்ன சொல்லுவாங்க, அந்த கண்டென்ட்டே அடிபடும், அந்த சொல்ல வந்த கதையே வந்து பார்த்திங்கன்னா அடிபடும். அப்படி இருக்கும்போது தயாரிப்பாளர் வந்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு போவாங்க. அந்த ரிவைசிங் கமிட்டியில் பார்த்திங்கன்னா இந்த 5 பேர் இல்லாமல் வேற ஒரு 9 பேர் பார்ப்பாங்க. அந்த ஆட்களே வேறு ஆட்களாக இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த படத்தை பற்றி என்ன ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கும். இந்த ரிவைசிங் கமிட்டிலையுமே வந்து சரியான ஒரு நியாயம் வந்து தயாரிப்பாளர் கிடைக்கலன்னா, முதல்ல ட்ரிபுனல்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ ட்ரிபுனல் இல்லை, இப்போ அதை நீக்கிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இனிமேல் வந்து கோர்ட்டுக்கு தான் போக முடியும். அந்தந்த மாநிலத்தில் உள்ள கோர்ட்டுக்கு போகணும். இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்திருக்காங்க, இங்கே வந்து தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். பட் எது எப்படி இருந்தாலும் இவங்க பார்க்குறாங்க இல்லையா, இவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. இந்த படம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க தான் அதுக்கு பொறுப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கு வந்து சர்டிஃபிகேட் வழங்கலாம், அந்த பரிந்துரையின் பேரில் தான் வந்து அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. இங்கே பிரச்சனை என்னும் போது ரிவைசிங் கமிட்டி பார்ப்பாங்க, அவங்க பரிந்துரை பண்ணுவாங்க. முதல் தணிக்கையில் பார்த்துட்டு இதெல்லாம் வந்து நீக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, இதெல்லாம் அப்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து 1-2 வந்து அவங்க சொன்னது சரிதான், 1-2 வந்து தளர்த்தலாம் அந்த நிபந்தனைகளை என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து பரிந்துரை பண்ணி அந்த ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க. மொத்தத்தில் ஃபைனல் டிசிஷன் யார் எடுப்பா சார்? அவங்க வந்து ஒரு தலைமையில் இருக்கிறவர் தான் எடுப்பார். அவர் எடுக்கிறது தான் வந்து ஃபைனல் டிசிஷனாக இருக்கும். அதனால தான் அவங்க சொல்கிறாங்க, அவர் தான் எல்லா டிசிஷனையும் எடுக்கணும் அப்படிங்கிறது. சென்சார் போர்டு தரப்புல இருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க, நாங்கள் 6ஆம் தேதியே வந்து சொல்லிட்டோம் ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு.
அதை எதிர்த்து வந்து படக்குழு சார்பா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கோர்ட்டுக்கு போகாம இருந்தனா நேரத்துக்கு ரிவைஸ் கமிட்டிக்கு போய் படமே ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ சென்சார் போர்டு சொன்னதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அவங்க சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறோம் அனுப்பிச்சுட்டோம்னு சொல்கிறாங்க. ரிவைசிங் கமிட்டிக்கு சென்சார் போர்டே அனுப்பலாமா அப்படின்னு ஒரு டிபேட் வருது. அதாவது வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா, அந்த முதல் தணிக்கையில் வந்து அவங்க சில கட்ஸ் சொல்லுவாங்க. அதை தயாரிப்பாளர் ஒத்துக்கலைன்னா, தயாரிப்பாளர் தான் இது வரைக்கும் ரிவைசிங் கமிட்டிக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த தடவை என்ன நடந்திருக்கு ஜனநாயகன்ல, சென்சார் போர்டு அவங்களே பார்த்தீங்கன்னா இந்த ரிவைசிங் மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ சென்சார் போர்டே இந்த மறுதணிக்கைக்கு அனுப்பலாமா அப்படின்னும் போது அனுப்பலாம், அதுக்கான சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சென்சார் போர்டு சார்பாக வக்கீல் வந்து அவருடைய வாதங்களை வைக்கிறாரு. ரிவைசிங் கமிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா சார், இப்போ வந்து பராசக்தி வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்களே போனாங்க, அந்த டேரக்டரே போனாங்க. ரிவைசிங் கமிட்டியில் சில கட்ஸ்லாம் கொடுத்தாங்க. அங்கேயே வந்து பிரச்சனையை முடிச்சுட்டு பாருங்கள், அவங்களும் வந்து இதே சூழ்நிலையில் தான் அவங்களும் சென்சார் அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கும் பிரச்சனை இருந்துச்சு. அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு அவங்களே போனாங்க. அங்கே வந்து ரிவைசிங் கமிட்டியில் உள்ள விஷயங்களை பேசி தீர்த்து அங்கேயே சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து பராசக்தியோடைய சர்டிஃபிகேட்டும் இன்னைக்கு கிடைக்காம இருக்கும். இப்படி வந்து நிலுவையில் தான் இருந்திருக்கும். அந்த படமும் ரிலீஸ் ஆகாது. அதனால என்னன்னா, சென்சார் போர்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்காம நம்ம இந்திய சட்டப்படி பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது சென்சார் போர்டு மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கோன்னு சொல்லும்போது என்ன காரணம், ஏன் அனுப்பிச்சிருக்கீங்க, சரி ஓகே எத்தனை நாளில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களோடையே கலந்து ஆலோசிச்சிருந்தா நிச்சயமாக அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க, இல்லைங்க சீக்கிரமாக பார்த்துடலாம், ஒரு வாரத்தில் பார்த்துட்டு 10 நாளில் பார்த்துட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்துடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஈஸியாகவே வந்து பார்த்துருப்பாங்க படத்தை. அந்த மறுதணிக்கை வந்து என்ன சொல்கிறாங்களோ அதன்படி சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு அதிகபட்சம் 20 நாள் தான் ஆகும்னு அவங்க கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்லுங்களேன், ஒரு 5ஆம் தேதி 6ஆம் தேதின்னு கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட 26ஆம் தேதிக்குள்ளே சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கும். கிடச்சிருந்தா நிச்சயமாக படத்தை வந்து அட்லீஸ்ட் வந்து பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்க முடியும். இன்றைக்கி கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்கக்கூடாதுங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ணி நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னும் போது இது சென்சார் போர்டோட ஈகோவை டச் பண்ணிருச்சு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எப்போவுமே அப்படின்னா அவங்க மத்திய அரசு நிறுவனம், அவங்க ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு தனி நபர், அதான் உண்மை. ஒரு கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸாக இருந்தால் கூட அதனுடைய தயாரிப்பாளர் என்பவர் ஒரு தனி நபர் தான். 500 கோடி போட்டிருந்தாலும் 1000 கோடி போட்டிருந்தாலும் தனி நபர் தான். மத்திய அரசு நிறுவனங்கிறது தான். அப்படி இருக்கும்போது அதை சேலஞ்ச் பண்ணி நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது அவங்கள ஈகோ பிரச்சனையை டச் பண்ணிருச்சு. அடுத்தடுத்து பாருங்களேன், நீங்கள் வந்து முதல்ல வந்து இங்கே ஹைகோர்ட்டுக்கு வந்தாங்க. அந்த தீர்ப்பு ஆஷா நீதிபதி, தனி நீதிபதி வந்து கொடுத்துருங்க யூஏன்னு சொன்னாங்க. அவங்க பெஞ்சுக்கு போனாங்க. பெஞ்சில் வழக்கு நிலுவையிலே இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்கள் அங்கேயே விசாரிச்சுக்கோங்கன்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு திருப்பி அனுப்புகிறாங்க. இப்போ இங்கேயுமே உங்களுக்கு ஈகோ பிரச்சனை வந்துருச்சு. இப்போ இந்த தீர்ப்பு இன்றைக்கி கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே 2 நீதிபதிகள் இருக்காங்க. ஒரு தலைமை நீதிபதி இருக்கார், இன்னொரு நீதிபதி இருக்காங்க. இது பெஞ்சுன்னும் போது 2 பேர் விசாரணையை தொடங்கி அந்த விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கிற சூழ்நிலையிலே நீங்க சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா அப்ப இந்த நீதிபதிகள் என்ன நினைப்பாங்க, இவங்களோட ஈகோ டச் பண்ண தானே செய்யும். அதுதான் அங்கதான் வந்து பிரச்சனையே. ஸோ இது வந்து நீண்டுகிட்டே போகுது. இப்ப நாளைக்கு இந்த தீர்ப்பு இன்டெஃபினட்டா, அதாவது வந்து காலவரை இல்லாமல் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. எப்பன்னு தெரியாமல் தீர்ப்பு தேதி இல்லாமல் தள்ளி வச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த தீர்ப்பு வந்து நாளைக்கே கூட வரலாம். ஏன்னா வந்து நாளை கழிச்சு வரலாம், 10 நாளில் வரலாம், 15 நாளில் வரலாம், 1 மாசத்துல வரலாம், எப்போனா வரலாம். வர்ற தீர்ப்பு ஒரு தேதிக்குள்ள வரணும், இத்தனை நாளைக்குள்ள வரணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் கிடையாது. கோர்ட்டை நீங்க எங்கேயுமே வந்து கோர்ட்டை கட்டாயத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது சார். கோர்ட்டை நீங்க ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு வரவே முடியாது. ஏன் அப்படின்னா பலவிதமான அதாவது விசாரணைக்கு உட்படுத்தி தான் ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. எதிராளியுடைய நியாயங்கள் என்னென்று கேட்டு தான் வந்து ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. சென்சார் போர்டு ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாதங்களை வந்து கேட்கணும்னு சொல்லி தான் வந்து இந்த பெஞ்சுக்கே வந்திருக்காங்க. அந்த ஆஷா தனி நீதிபதி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவருடைய எதிர்த்தரப்பு வாதத்தை கேட்காம ஒரு தீர்ப்பு சொன்னதுனால தான் பெஞ்சுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து இந்த 2 பேருடைய வாதங்களையும் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற தீர்ப்பு அது எதுவாக இருந்தாலும் சென்சார் போர்டு ஈகோவை டச் பண்ணதுனால சென்சார் போர்டு ஒருவேளை வந்து இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னால் கூட சென்சார் போர்டு வந்து சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சென்சார் போர்டுக்கு சாதகமான தீர்ப்பு, அதாவது வந்து நீங்கள் வந்து மறுதணிக்கை பண்ணிவிட்டு சீக்கிரமாக வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருங்கன்னு சொன்னால் விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதாவது இந்த தீர்ப்பு எப்படி வரும் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்டில் இருக்கிறத நம்ம முடிவு பண்ண முடியாது. ஒரு அனுமானத்தில் சொல்லணும் அப்படின்னா
இந்த சென்சார் போர்டு சீக்கிரமாக அந்த மறுதணிக்கைக்கு பார்த்து சர்டிஃபிகேட் கொடுத்துருங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நீதிபதியும் படத்தை பார்க்கல. இப்போ சில நேரங்களில் என்னென்னா இந்த மாதிரி முக்கியமான வழக்கில் நீதிபதியே வந்து பார்த்திங்கன்னா சொமோட்டோவாக அவங்களே தன்னிச்சையாக வந்து நாங்களே படத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்து நீதிபதி வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னால் அது சரியாக இருக்கும். நீதிபதி படத்தே பார்க்காம வந்து சென்சார் போர்டை வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுங்கிறது தவறாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது இது பலவிதமான சிக்கல் சார். ஒரு வேளை நாளைக்கு வந்து சென்சார் போர்டு சாதகமாக நீங்கள் பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சொன்னால் அந்த கட்டத்திலேயாவது இந்த தயாரிப்பு நிறுவனம் சரி அப்படின்னு மௌனம் ஆயிட்டாங்கன்னா இந்த வழக்கு முடிவுக்கு வந்துடும். அந்த கட்டத்திலையும் மறுபடியும் இவங்க வந்து யாராவது தப்பாக அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யாரோ அது கோர்ட்டுக்கு போனதே தப்புன்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. பல பேர் வந்து சென்சார் போர்டு பற்றின விஷயங்களை தெரிஞ்சவங்க இந்த தயாரிப்பு நிறுவனம் கோர்ட்டை நாடினது தான் தப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். அங்கே மௌனமாக இருந்தால் கூட ஒரு 20 நாளைக்குள்ள அந்த சர்டிஃபிகேட் இவங்களுக்கு வழங்கப்படலாம். ஆனால் அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மறுதணிக்கைங்கிறது மறுபடியும் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வருது. அதாவது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு குழுவனுடைய முடிவுக்கு வருது. அந்த முடிவு அந்த குழு வந்து இந்த படத்தில் இன்னும் பல காட்சிகளை வெட்டணும்னோ இல்லை வந்து இதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னோ ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா மறுபடியும் பிரச்சனை தான். ஆனால் சைலண்டாக இருந்தால் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் படம் தான். பகவந்த் கேசரிங்கிறது ஒரு பக்கா மசாலா படம் தான். அந்த எப்படி சொல்கிறது, நேஷனல் அவார்டு கூட வாங்கியிருக்கு. ஸோ அப்படி ஒரு படத்துக்கு ஏன் இத்தனை சிக்கல் அப்படின்னா நீங்களே வந்து பிரச்சனை பெருசு பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. பல படங்கள் பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ விஜய் அவர்கள் ஆடியோ லான்ச்லேயே சொன்னது தான், படம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிட்டேன், படம் தயாரிப்பு நிறுவனத்தில் என்னோட கடைசி படம் கண்டிப்பாக அரசியல் அழுத்தங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் இந்த படத்தில் வந்து சென்சார் போர்டு போனதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது இல்லையா? ஸோ அதுலேயே அவங்க அடிப்படையிலே பிரச்சனை பண்ணது தான் இவ்வளோ பெரிய சிக்கல் காரணமாயிடுச்சு சார். ஸோ இதில் வந்து ஒரு விவாதம் இருக்குது சார். இந்த ரிலீஸ் டேட்டை வந்து சென்சார் சர்டிஃபிகேட் வாங்காமல் அனௌன்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அப்படி ஒரு சட்டம் இருக்கா அப்படின்னா அப்படி ஒரு சட்டம்னு இல்லை, அதுதான் உண்மை. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா பாலாஜி சுஜாதா சினியார்ட்ஸ்னு எடுப்பார். அவர் எடுக்கிற எல்லா படமே பார்த்தீங்கன்னா ஜனவரி 26 சுதந்திர தின அன்னைக்கு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்குள்ள படத்தை முடித்து அந்த தேதியில் அனௌன்ஸ் பண்ணிடுவார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அவங்க படத்தையே தொடங்குவாங்க. பூஜை அன்னைக்கே என்னைக்கு ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 மாதத்துக்குள்ளே இருக்கும், ரிலீஸ் பண்ணிடுவாங்க சொன்னபடி. இந்த மாதிரி பல படங்கள் வந்து ரிலீஸ் டேட்டை சொல்லி வந்து எடுத்த காலம் உண்டு, ரிலீஸ் பண்ண காலமும் உண்டு. ஆனால் அன்னைக்கு வந்து படங்கள் வந்து ஈஸியாக பார்த்தாங்க, ஈஸியாக தணிக்கை பண்ணாங்க. அன்னைக்கு இருக்கிற கண்டென்ட்டில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, நிறைய ஒரு வைடர் கண்டென்ட் அன்னைக்கு இல்லை. அதிகபட்சம் ஒரு லவ் ஸ்டோரியாக இருக்கும், இல்லைன்னா ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ப்ரொடக்ஷனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இந்த வருஷம் போன வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா 282 படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 282 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்குன்னா எத்தனை படங்கள் தயாரிச்சிருப்பாங்க? இந்த 282 படங்கள் சென்சார் பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு வருஷத்துக்குள்ள 365 நாளைக்குள்ள. இது இல்லாமல் தயாரித்து சென்சாருக்கு போய் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி ரிலீஸ் ஆகாத படங்களும் அதுக்குள்ளே அடங்கும். அப்படின்னா ஒரு வருஷத்துக்கும் சென்சார் போர்டு ஆஃபீஸர்ஸ் வந்து எத்தனை படங்களை பார்க்க வேண்டியிருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் ஒரு 4-5 படம் 5-6 படம் ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய படங்களை வந்து அதில் அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ரஜினி படம், கமல் படம், விஜய் படம், இப்படி பெரிய பெரிய படத்தை அனௌன்ஸ் பண்ணும்போது சென்சார் போர்டில் இந்த படத்தை பார்த்துட்டு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களே அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அவங்க வந்து அவசரமாக அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால சென்சார் போர்டு வந்து ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தயாரிப்பாளர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு ரிலீஸ் தேதி போடுங்க அப்படின்னு. அது ஒரு சட்டமே இருந்துச்சு. தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒரு காலத்தில் வந்து சட்டமாகவே வச்சுருந்தாங்க. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் அது வந்து சென்சார் போர்டு வாங்கிட்டு தான் ரிலீஸ் தேதி போடணும். ஒருவேளை நீங்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா தீபாவளி வெளியீடுன்னு போடலாமே தவிர அந்த தீபாவளி என்னைக்குன்னு தேதி போட்டு போடக்கூடாது. பொங்கல் வெளியீடுன்னு போடலாம், ஆனால் தேதி போட்டு போடக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் அதான் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பேர் வச்சா அது வரி விலக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி யாராவது தமிழ் பேர் வைக்கிறாங்களா? தமிழ் பேர் யாருமே வைக்கிறதில்ல. அது மலிஞ்சு அப்படியே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நியாயப்படி பார்த்தீங்கன்னா சென்சார் சர்டிஃபிகேட் இல்லாமல் நம்ம இந்திய சட்டப்படி ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு படத்தை அப்படின்னும் போது அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை ஒப்டைன் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்து ரிலீஸ் தேதி அனௌன்ஸ் பண்ணுறது தான் ஒரு ஜென்யூனாக இருக்கும், நியாயமாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து ஒரு தயாரிப்பாளராக. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய கடைசி படம்னும் போது அவர் சொல்கிறார், நீங்கள் தான் சொல்கிறீங்க 6 மாதத்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஜனவரி 9 போது. ஸோ அவருக்கே வந்து தெரியுது, அதாவது பல நெருக்கடிகள் வரக்கூடும், இந்த படத்தில் வந்து பல தடைகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம எதிர்கொள்ளணும் அவருக்கே தெரியும்.
அப்படி இருக்கும்போது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு உதாரணத்துக்கு டிசம்பர் மிடில் போனதுக்கு பதில் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து சென்சாருக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்துருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே அவங்க வந்து இந்த காலகட்டம் ஒரு 60 நாள் காலகட்டத்துக்குள்ளே ஈஸியாக வந்து எதிர்கொண்டு சால்வ் பண்ணியிருக்க முடியும், தீர்த்திருக்க முடியும், சர்டிஃபிகேட்டை ஈஸியாக கையில் வாங்கியிருக்க முடியும், குறித்த தேதியில் படத்தை கொண்டு வந்திருக்க முடியும். ஸோ 2 பக்கமும் வந்து தவறு இருக்குன்னு தான் பார்க்குறேன். தயாரிப்பு நிறுவனம் அது லேட்டாக வந்து சர்டிஃபிகேட் பண்ணாங்க, ரொம்ப மெத்தனமாக பண்ணிட்டாங்க, எதிர்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சோம், அது ஒரு பக்கம். ரிலீஸ் தேதி போட்டுட்டு வந்து நீங்கள் சென்சார் போர்டையோ இல்லை கோர்ட்டையோ நெருக்கடி கொடுக்க முடியாது, அது சட்டப்படி தப்பு. அதாவது ரிலீஸ் தேதி போடுறது ஓகே, ஆனால் நீங்கள் வந்து நாங்கள் ரிலீஸ் தேதி போட்டோம், இவ்வளோ பணம் 500 கோடி போட்டோம், எங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு சென்சார் போர்டை நீங்கள் நெருக்கடி கொடுக்குறதோ இல்லை வந்து நீதிமன்றத்தை நெருக்கடி கொடுக்குறதோ முழுக்க தப்பு. பொறுத்திருந்து பார்க்கலாம் தீர்ப்பு எப்போ வருதுன்னு. ஜனநாயக ரிலீஸ் பிரச்சனை தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பரிந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.